தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட கசிவால் ஊரெங்கும் பரவிய அமோனியா கேஸ். கண்ணெரிச்சல், சுவாச பிரச்சனை, மூச்சு திணறலால் அவதிப்பட்ட ஊர் மக்கள். தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் மேற்கொண்ட நடவடிக்கை. காரமடை பக்கத்துல இருக்கிற சிக்காரம்பாளையம் ஊராட்சியில தனியாருக்கு சொந்தமான ஒரு சிப்ஸ் கம்பெனி செயல்பட்டு வருதாமா. இந்த நிறுவனத்துல ஏற்பட்ட நஷ்டத்தால வங்கி இந்த நிறுவனத்தை கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த நிறுவனம் கடந்த பல மாதங்களாவே செயல்படாம இருந்து வந்திருக்கு. இப்போ புதிய உரிமையாளர் வந்ததால அந்த நிறுவனத்தை வாங்கி பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ இந்த நிறுவனத்துல இருந்து பிளான்டின்ல இருந்து அமோனியா கேஸ் கசிவு ஏற்பட்டிருக்கு. இதனால 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அங்க வசிக்கிற மக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், சுவாச பிரச்சனை ஏற்பட்டதா கூறப்படுது. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயத்துல அங்க இருக்கிற மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு அவசரமா வெளியேறி இருக்காங்க. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பா மேட்டுப்பாளையம் தீயணைப்பு துறையினர், காரமடை காவல்துறையினர் விரைஞ்சு போய் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தீயணைப்பு துறையினர் அவங்களுடைய கவன உடை அணிஞ்சுக்கிட்டு தண்ணீரை பீச்சு அடிச்சு பரவலை கட்டுப்படுத்தி இருக்காங்க. இதை தொடர்ந்து கோவையிலிருந்து கோவை வடக்கு கோட்டாட்சியர் கோவிந்தன் அவர்கள் தலைமையில வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. பதட்டமான சூழ்நிலையில அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவே அவதிக்குள்ளாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிறுவனத்தை முழுமையா பரிசோதித்ததுக்கு அப்புறமா செயல்பட அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுது.